Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மெய்யான சந்தோஷம் தேவனுடன் தொடங்குகிறது. நீங்கள் அதை மற்றவர்களிடம் சுமந்து செல்லும்போது உங்களை தேவனுடைய பிள்ளையாக்கும் பரிசுத்தத்தை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இதுதான் தேவன் உங்களுக்கு அளிக்கும் வாக்குத்தத்தம். சமாதானமாய் இருப்பது என்பது வேறு, சமாதானத்தை நேசிப்பது என்பது வேறு, சமாதானம் பண்ணுவது என்பது வேறு. கர்த்தர் சமாதானம் பண்ணுகிறவர்களையே பாக்கியவான்கள் என்று அழைக்கிறார். சமாதானம் பண்ணுவதிலுள்ள ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளுங்கள். அநேகர் தாங்கள் சமாதானத்துடன் வாழ்ந்தால் போதும் என்று திருப்தி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை அடுத்த படிக்கு அழைத்து செல்ல பிரியப்படுகிறார். உங்களுக்கு ஒரு முக்கியமான கடமையை கொடுக்க பிரியப்படுகிறார். சமாதானமில்லாத குடும்பங்களிலே நீங்கள் சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். கணவனும் மனைவியும் சமாதானமில்லாமல் தவிக்கிறார்களா? அவர்களுக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபித்துவிட்டு அவர்களை தனித்தனியே சந்தித்து அவர்களை ஒப்புரவாக்க வேண்டும். அதுபோலவே குடும்பங்களுக்குள்ளே சகோதரர்கள் மத்தியிலே திருச்சபை உறுப்பினர்களிடையே பிரச்சனைகள் வரும்போது அவர்களை இணைத்து ஒப்புரவாக்கி சமாதானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர் உடைந்து போயிருக்கிற உள்ளங்களையும் இணைத்து சமாதானத்தை கொண்டு வரவே பிரியப்படுகிறார். சமாதானம் என்றால் என்ன? எந்த பகையும் இல்லாதிருக்கிற நிலையே சமாதானமாகும். பகையானது முதலாக ஏதேன் தோட்டத்திலே பாவத்தின் விளைவாக தோன்றியது. அந்த பகையை சமாதானமாக்கவே இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். மனுஷனை பிதாவோடு கூட இணைப்பதற்காக தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று சமாதானத்தை கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவை 2 குறுக்கு பலகைகளினால் ஆனது. மேலிருந்து கீழ்நோக்கி இருக்கும் துண்டு பலகை பரலோக தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்படும் சமாதானத்தை பிரதிபலிக்கிறது. பக்கவாட்டில் இடமிருந்து வலமாக அமைந்திருக்கும் பலகையானது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பாராட்டும் சமாதானத்தை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. நாம் ஜனங்களை தேவனோடு சமாதானப்படுத்த வேண்டும், ஒருவருக்கொருவர் சமாதானப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். ஆகவே சமாதானத்தை தேடி அதை பின்தொடருவோமாக. இந்த நாட்களில் குடும்பங்கள், வீடுகள், தேசங்கள், ஜாதிகள் ஆகியவற்றுக்கிடையே எவ்வளவு சமாதானமற்ற பயங்கரமான காரியங்கள் நிகழ்கின்றன என்பதை கவனித்து பாருங்கள். மனஸ்தாபம், வாக்குவாதம், வழக்குகள், வெறுப்புகள் ஆகிய இவைகளெல்லாம் சமுதாயத்தின் எல்லா இடங்களிலும் தாண்டவமாடுகின்றன. இவைகளையெல்லாம் மாற்றுவதற்காக சமாதானம் பண்ண வேண்டிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீர்களா? நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நழுவிவிடலாம். ஆனால் அதற்கு மேற்பட்ட உத்தரவாதத்தை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, சமாதானம் பண்ணுகிறவர்களாக உங்களை அர்ப்பணித்து கர்த்தருடைய அடிச்சுவடுகளில் நீங்கள் நடக்க வேண்டும் அல்லவா?
வேதாகமம் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்றும் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருப்பதே பரிசுத்தம் என நம்புகிறேன். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று கூறுகிறது. ஆகவே எல்லா சகோதரரோடும் சகோதரிகளோடும் சமாதானமாயிருக்கும் ஒருவரே பரிசுத்தமாய் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர் தேவனை தரிசிப்பார். அதைத்தான் இயேசு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறுகிறது. ஆனால் இந்த சமாதானம் எங்கே ஆரம்பிக்கிறது? முதலாவது, உங்கள் இருதயத்தில் தேவனுடன் சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதுதான் எல்லா மனுஷரோடும் சமாதானம் பண்ணக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் மனுஷர்களுக்கு மத்தியில் சமாதானம் பண்ண தொடங்குவீர்கள். அப்படிப்பட்ட மனுஷன் தேவனுடைய புத்திரன் எண்ணப்படுவார். பிரியமானவர்களே, உங்களை அப்படி மெய்யான தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்தவர்களாக, தேவனை பார்க்கும் கிருபை கொண்டவர்களாக மாற்ற தேவன் விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் தேவனுடன் சமாதானமாயிருக்கும் போது, எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருக்கும் போது, மற்றவர்களிடையே நீங்கள் சமாதானம் பண்ணும்போது இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துவார். எவ்வளவு பணம் திரும்ப செலுத்த வேண்டியிருக்கிறதோ அதை செலுத்தும்படியான கிருபையை தேவன் தருவார். உங்களை ஒருவர் குற்றஞ்சாட்ட முடியாது. மெய்யாகவே நீங்கள் தேவனால் பராமரிக்கப்படும் அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவீர்கள். தேவன் அந்த விதமாய் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்ற அன்பின் நிச்சயத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நான் பெயரளவில் மட்டுமல்ல, ஆவியிலும் சத்தியத்திலும் உம்முடைய பிள்ளையாக இருக்க வாஞ்சிக்கிறேன். தயவாய் உம்முடைய சமாதானத்தினால் என் இருதயத்தை நிரப்பும். முதலாவது, உம்முடன் நான் சமாதானம் பண்ணிக்கொள்ளும்படி செய்யும். பிறகு அந்த சமாதானத்தை என்னுடைய உறவுகளுக்கு எடுத்து செல்ல உதவும். மன்னிப்பதற்கு எனக்கு பலனை தாரும். சீர்படுத்துவதற்கான தாழ்மையை, மக்களிடையே பாலமாக இருப்பதற்கான தைரியத்தை தாரும். உம்முடைய பரிசுத்தத்தில் தினமும் நடக்கவும், எங்கெங்கு பிரிவினை இருக்கிறதோ அங்கெல்லாம் சமாதானம் பண்ணவும் எனக்கு உதவும். உம்முடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு உம்முடைய சமாதானத்தின் பாத்திரமாக என்னை உருவாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.